उपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ர நாமத்திலே 391வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் உஷோத்தர்ஷயிதா. கொஞ்சம் என்னோட சொல்லுப்பா, உஷோத்தர்ஷயிதா. நாரதர் நம்ம அடிக்கடி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார், சரியா உச்சரிப்பு இருக்கா, சரியா சொல்றாங்க, அப்படி பேரை போட்டுருவார். உஷோத்தர்ஷயிதா. உஷா என்பது பாணாசுரனுடைய பெண். உஷை என்று தமிழ் இலக்கியங்களே சொல்வார். உஷாவுக்கு சந்தோஷம் கொடுத்தவர் உஷோத்தர்ஷயிதா. அது எம்பெருமானுக்கு அந்த திருநாமமாக நாரதர் வைக்கிறார். ஏன் இப்படி வைக்கிறார்? நாரத பகவான் தான் துப்பு கொடுத்தார். என்ன துப்பு? உஷையின் அந்தப்புறத்திலே கடத்தப்பட்ட அனிருத்தன் இருக்கிறான். அனிருத்தன் கடத்தல் என்பது புராணங்களிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஆண்மகனை கடத்துவது உண்டா? பெண்கள் கடத்துவது, பெண்களை கடத்தினார்கள்னு சொல்லுவார். ஆனா அனிருத்தனை, ஆண்மகனை, வீரனை பெண்கள் கடத்திய வரலாறு. இதை வைத்துக்கொண்டு பல அழகான விஷயங்களை நமது முன்னோர்கள் சொல்வார்கள். நந்தகோபர் வீட்டில் நந்தகோபர் காவல் காத்துன்றதாரா கிருஷ்ணனை. பெண்கள் வந்து கடத்தின்னு போயிட போறாங்க அப்படின்னு. உடனே கேள்வி கேட்டான் அந்த சொல்றவரை பார்த்து ஒருத்தன், ஏன் பெண்கள் போய் ஆண்மகனை கடத்துவது உண்டான்? ஏன் இல்லை, கண்ணனுடைய பேரன் அனிருத்தனை உஷை பாணனுடைய மகள் கடத்தி போன வரலாறு தெரியுமேனுட்டார். ஆகையினால ஆண்களுக்கு கடத்தப்படுவது என்பது நிகழ்ச்சியும் உண்டு. உஷைக்கு இது உதவி செய்தவள் சித்திரலேகா என்கிற அவளுடைய தோழி. அவ பல பல மாய வித்தைகள் வல்லவள், பாசிட்டிவ் கேரக்டர். உஷையையும் அனிருத்தனையும் உஷை ஆசைப்பட்டபடி இணைத்து வைப்பதற்காக துவாரகையில் அந்தப்புறத்தில் உறங்கி கொண்டிருந்த அனிருத்தனை கட்டிலோடு கடத்தி சென்ற பெருமாட்டியவர். அங்கே அனிருத்தன் குடுத்தனம் நடத்துறான், காதல் விளையாட்டு விளையாடுறான் அப்படின்னு தெரிஞ்சது பாணனுக்கு. தட்டாலடியா அந்தப்புறத்துக்கு வந்தான். பார்த்தா தன்னுடைய மகளோட அனிருத்தன் செஸ் விளையாடுறத பார்த்தான்.
உடனே அனிருத்தனை பிடித்து சிறை அடைச்சான். பாம்புகளால் கட்டினான். கட்டல் ஒரு வலி, பாம்புகள் அப்போ போர் அடிச்சா கடிக்கும். அப்படிப்பட்ட கஷ்டத்தில் அனிருத்தனை போட்டிருக்கான். துவாரகையில் எங்கே இருக்கா அனிருத்தன்னு தெரியல. இந்த வரலாறு சொல்லிட்டு வரமோ இல்லையோ, அவர்களுக்கு துப்பு கொடுத்தது நாரதர் தான். நாரதர் தான் வந்து கிருஷ்ணன்கிட்ட அனிருத்தன் கடத்தப்பட்டு சோழபுரத்தில் அந்த கன்னிமாடத்தில் பாணனுடைய பெண் அந்தப்புறத்தில் இருக்கான்ங்கிற தகவலை சொல்கிறார். அதன் பிறகு கிருஷ்ணன் படையெடுத்து வந்தாச்சு. போர் வந்தால் பாணனுக்கு கவலையே இல்லைன்னா சிவபெருமானுக்கு துணை செய்வதாக வாக்குறுதி கொடுத்துருக்க. பாணனை இப்படி கெடுத்துட்டோம் அப்படின்னு சிவபெருமான் வருத்தப்பட்டார். இவங்க போய் இப்படி வாக்குறுதி கொடுக்கலாமா? உன்னை யார் வந்து எதிர்த்தாலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன். அப்ப என்ன சொல்லியிருக்கணும் அவர்? அப்பா உன்னை திருவேங்கடமுடையான் தவிர மற்ற யார் எதிர்த்தாலும் துணையாக இருப்பேன்னு ஒரு கண்டிஷன் போட்டுருக்கணும். அவர் பாவம் எக்ஸைட் ஆயிட்டார். எந்த சக்தி உன்னை எதிர்த்தாலும் நான் வந்து நிற்பேன். அவர் ஒரு நாள் எதிர்பார்க்கல பாணன் நாராயணனோட சண்டைக்கு போவான். ஆனால் சிச்சுவேஷன் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அதனால சிவபெருமானுக்கு உடனே செய்தி தெரிவித்தான், எஸ்எம்எஸ் போட்டானோ இல்லை ஃபோன் பண்ணானோ வச்சுக்கோங்களேன், தன்னுடைய படைகளோட சிவபெருமான் போருக்கு வரும்படி ஆயிடுச்சு. சிவபெருமான் போருக்கு வந்து அவரோட காளி, பெண் போர் வல்ல காளி, ஆனைபோனான பிள்ளையார் விநாயகர் கூட அறுபடை வீடுகளை உடைய அருமுகனாகிய சுப்பிரமணியன் முருகப்பெருமான், பெரிய அக்னி, இவர்களெல்லாம் துணையா வந்திருக்காங்க. அன்றைக்கே சொன்னேன், இவர்கள் எல்லாத்தையும் தப்பிச்சாலும் கடைசியில தனக்கு பெரிய அஸ்திரமாக தன்னை தாயாரை வைத்திருந்தான். அந்த தாயாருக்கு என்ன வழக்கம்னா, அவளுக்கு கோட்டவி என்று பெயர். பாணமாதா கோட்டவி என்கிறார் நடாதுரும்பாள். அந்த கோட்டவி நிர்வாணமா யுத்தத்தில் திடீர்னு வந்து நிற்பா. அதிலே டிஸ்ட்ராக்ட் ஆகி அதனாலே மனம் குமைந்து போய் போரிலே எதிரிகள் தோல்வி அடைவார். இந்த காலத்தில் ஸ்ட்ரீக்கிங் என்று ஒன்று வந்தது நடுவில். இப்போ காணும் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஸ்ட்ரீக் பண்ணுவார்கள் சிலர். ஸ்ட்ரீக் என்றால் நியூடாக நிர்வாணமாக போகுது. அது ஒரு சைக்கலாஜிக்கல் மனோவியாதி. அதை தனக்கு வசமாக பயன்படுத்தின்னு இருக்கான் நம்ம பாணன். இத்தனை ஏற்பாடோடு இருக்கிறதுனால பாணன் அஞ்சவில்லை. கிருஷ்ணன் தன்னை ஜெயிக்க இயலாது என்று மகாபலி குமாரனான பாணன் நினைச்சான். எங்க அப்பாவை தான் ஏமாத்தி சிறையில் போட்டேன், நான் உன் பேரனை சிறையில் போட்டிருக்கேன் பார், இப்போ நீயா வந்து மாட்டிண்டியான்னு அமக்களமாக யுத்தம் பண்ணுறான். ஆனால் இந்த யுத்தத்தில் அவனுக்கு சப்போர்ட்டாக வந்த முருகப்பெருமானோ அல்லது விநாயகரோ அல்லது காளியோ யாருமே வெற்றி பெற வாய்ப்பு இல்லாமல் போய் அவர்கள் தோர்த்து புறமெதுகிட்டு ஓடினார்கள். மூலகம் பூத்தவனே என்று மூலோகத்தில் சிருஷ்டித்த பகவானோடு அவர்களை யுத்தம் பண்ண முடியவில்லை. சிவபெருமானை பகவான் ஒரு பார்வை பார்த்தார், ஆடல அசையில் நின்று போயிட்டார். அப்புறம்தான் கோட்டவியை ஏவினான். கோட்டவியும் பகவான் கண்ணை மூடிக்கொண்டே சக்கராயுதத்தால சம்மரித்தார். இவ்வளவு ஆயிடுத்து. பாணன் மட்டும் நிற்கிறான். ஒரு பானம் போட்டு பாணனை சம்மரிக்க வேண்டிய கட்டம். இதுவரை நாக்கு எழும்பாமல் இருந்த சிவபெருமான் மெல்ல பேசத் தொடங்கினார். இவன் என்னுடைய தொண்டன், இவனுக்கு அபயம் கொடுக்க வேண்டும் என்று பேசினார். இதையெல்லாம் உஷா பார்த்துட்டே இருக்கா. டிவியில் பார்க்குற மாதிரி நேரடி வர்ணனை, நேர்முக வர்ணனை சித்திரலேகாவை கொடுக்குறார். போர்க்களத்தில் என்ன நடக்கிறது. இப்பொழுது சக்கரத்தை எரிஞ்சு பாட்டியை கொண்டாச்சு கோட்டவிய. தங்க அப்பாவை இப்போ கொல்ல வேண்டிய கட்டம் வந்துடுது. அப்போ எம்பெருமான் சுதர்சன சக்கரத்தை எடுத்துட்டான். எடுத்துட்டு பாணனுடைய கழுத்தை வெட்ட வேண்டிய சந்தர்ப்பம். அப்பொழுதுதான் சிவபெருமான் சொன்னார், அண்ணலே என்று எம்பெருமானை பார்த்து, அவனால் நான் கேட்டேன், என்னால் அவன் கேட்டான். அவனுக்கு நான் இப்படி வரத்தை கொடுத்தேன், அவனை திமிர் பிடிச்சி அலைஞ்சான். அவனுக்கு இப்படி வர நான் கொடுத்துடக்கூடாது. அதனால் 2 பேரும் தவறு செய்து விட்டோம். ஆனால் இவன் என்னுடைய பக்தன், ஏன் அவனுக்கு நான் வரம் கொடுத்தேன்? எனக்கு நான் நர்த்தனம் ஆடும் பொழுது மிருதங்கம் தட்டுவான். அதனால இவனுடைய மிருதங்கம் தட்ட வேண்டிய கைகள் இவன். எனவே தாங்கள் இவனை கொல்லாமல் இவனுக்கு யுத்தத்தில் 1000 கை வரும் கொடுத்துருக்கு வரோம். அந்த 1000 கைகளில் 998 கைகளை வெட்டிவிடு.
2 கையை வைத்துக்கொண்டு எனக்கு மிருதங்க அடிக்கிற கைங்கரியம் மட்டும் செய்யட்டும் என்று பரமேஸ்வரன் விண்ணப்பம் செய்ய பகவான் ஒரு புன்முறுவல் பூத்தான், அப்படியே ஆகட்டும். இப்போ எல்லாரும் பரமேஸ்வரனுடைய விருப்பத்துக்காகத்தான் வாணனுக்கு உயிர் பீச்சை கொடுத்தார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உஷைக்கு ஒன்று புரிந்தது. கண்ணபிரான் தனக்காகத்தான் தன் தகப்பனார் உயிரை எடுக்கல. உஷை தகப்பன் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று உஷைகிட்ட உள்ள அன்புனால உஷையின் தகப்பனை உயிரோடு வைத்தான். 998 தோள்களை மட்டும் சக்கராயுதத்தாலே துணித்தான். தனக்காக வருங்கால மாமனார் செய்த இந்த அனுகிரகத்தை நினைத்து உஷை உவகை அடைந்தாள். உஷை உள்ளத்தின் உவகையின் உச்சத்தில் நின்றாள். ஆகையினால பகவானை நாரதர் சொல்ற, எத்தனையும் கூட இருந்து பார்த்தவர். நாரதர் சொல்கிறார், வசிஷ்டரே, உஷையை சந்தோஷப்படுத்திய பகவான் அதே மாதிரி எல்லா இளம் பெண்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய திருமால் என்று உஷோத்தர்ஷயிதா என்று திருநாமத்தை சொல்கிறார். அன்பர்களே, எப்படிப்பட்ட திருநாமத்தை நீங்கள் ஜபித்தால் திருவேங்கடமுடியான் அருளை வேண்டி உங்களை நெருங்கிய உறவினர்கள் செய்யக்கூடிய பிழைகளையும் மன்னித்து அருள்வான் என்பெருமான். நீங்கள் செய்யும் பிழை மட்டுமல்ல, உங்கள் நெருங்கிய உறவினர்கள் செய்யக்கூடிய அபசாரத்தையும் பொறுத்தரக்கூடிய கருணையோடு நிற்பான் பரந்தாம். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். உஷோத்தர்ஷயித்ரே நமஹ. இதற்கான வடமொழி ஸ்லோகம். உஷாமுத்தர்ஷிதாம் குர்வன் ஊடாம் தாமனிருத்ததஹ உஷோர்தயிஷதா உஷோர்தயிதா நாம்னா கிருஷ்ணோ வெங்கடநாயகா. இதற்கு தமிழ், சிவனார் வேண்ட ஜீவிதம் நல்கி தன் தந்தபாணன் தோள்கள் 2 மட்டுமே இருக்க மற்றவை துணித்த தூயருளால் உஷைக்கு மகிழ்ச்சி இந்த இறையவன் வெங்கடநாதன் உஷோத்தர்ஷயிதா ஆன உத்தமனே. எங்கே ஜெபிப்போமாக. உஷோத்தர்ஷயித்ரே நமஹ. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.